ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஸ்டவ் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஸ்டவ்வில் வந்து பாலோ இல்லை டீ இல்லை ஏதாச்சும் வந்து பொங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்க்கும்போதே ஐயோ இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அடுப்பில் வந்து என்ன கரெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டீ பொங்கிருச்சு, அதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பளம் அதெல்லாம் பொரிச்சதில் எண்ணெய்லாம் அங்கங்கே தெரிச்சிருக்கு. இதை தான் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து ஃபஸ்ட்டு எல்லா அடுப்பில் இருந்தும் எடுத்துடணும். இதை வந்து எடுத்து வேறு இடத்துல வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் இருக்க இந்த குப்பையெல்லாம் வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துடலாம். இதுக்கு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கறி துணியை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் டீ தூள் தான் வருது. இது வந்து அந்த டீ தூளை அந்த டீயை வந்து ஒட்டினதை எடுக்கிறதுக்காக போட்ட டிஷ்யூ பேப்பர் அதுவும் வந்து அதிலே ஒட்டிக்கிச்சு. இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் எண்ணெய் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த காய்ஞ்ச இந்த குப்பையெல்லாம் எடுத்துடலாம். இன்னொரு பாதி டிஷ்யூ பேப்பர் இருக்குது, அதை வச்சு நான் மீதி இடத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த சைடு இருக்க குப்பையும் நான் எடுத்துடுறேன். இதை வந்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நான் சாதாரண தண்ணி வச்சுருக்கேன், நார்மல் தண்ணி தான், எதுவும் கலக்கலை அதில். இப்போ இந்த ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து நான் ரெண்டாக கிழிச்சிக்கிறேன். கிழிச்சிட்டு இப்போ இதை வந்து தண்ணியில் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த ஈர டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து பேப்பர் டவல்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ஈரம் பண்ணால் கூட கொஞ்சம் இப்படி இருக்குது நல்லா. நீங்கள் டிஷ்யூ பேப்பர்னால் அது வந்து உறிஞ்சிரும், அப்படியே ஒரு மாதிரி இதாயிரும், ஊறி போய். இந்த ஈர டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துடலாம். ஓரளவுக்கு குப்பை வந்து நம்ம இப்படி பண்ணும்போதே வந்துடும். வேறு டிஷ்யூ எடுத்துக்கலாம். அதே தண்ணியில் டிஷ்யூ முக்கிக்கிறேன். இந்த சைடு தான் நிறைய கரை இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன். இப்போ ஓரளவுக்கு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஸ்க்ரப்பு தான். இது வந்து நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து இந்த ஸ்டீலும் நடுவில் இருக்கும், இந்த ஃபைபர் இருக்கும், ஸ்டீல் இருக்கும். இந்த ஸ்க்ரப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அதே தண்ணியில் நான் முக்கிக்க போகிறேன். இதுலேயும் சோப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. போட்டுட்டு இப்போ இதை வச்சு நம்ம தேய்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் அழுத்திலாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து இது போயிடும். வெனிகர் அப்புறம் எலுமிச்சைப்பழம் எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. இந்த ஸ்க்ரப் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஸ்க்ரப்பு இந்தியாவில் வாங்கினது தான். இது நார்மல் பாத்திர கடையிலேயே கிடைக்கும்.
இன்னொன்று ஃபுல் ஸ்டீல்லையே ஒரு ஸ்க்ரப் இருக்கும், அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஸ்க்ராச்சஸ் வந்துடும் ஸ்டவ்வில். இதை வந்து ஒரு காஞ்ச டிஷ்யூவில் வந்து தொடச்சி எடுக்கிறேன். கொஞ்சம் இந்த ஸ்க்ரப்பை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா சோப்பு தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா சைடும் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். அந்த டிஷ்யூ பேப்பரை தண்ணியில் நனைச்சிக்கிட்டேன். அந்த சைடில் இருக்க எல்லா கரையும் தொடச்சி எடுக்க போகிறேன் தண்ணி வச்சு. இந்த இடுக்குலலாம் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ நீங்கள் உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு இதை இப்படி தேய்ச்சிக்கிட்டே போனீங்கன்னா அது வந்து வந்துடும். அப்புறம் இந்த கைப்பிடி இதில் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் வந்து இப்படி டிஷ்யூ பேப்பரை இதுக்குள்ளே இந்த சைடு விட்டு இப்படி தேய்ச்சிட்டிங்கனாலே வந்துடும். வேறு டிஷ்யூ பேப்பரை நினச்சிக்கிறேன். அந்த சைடு வந்து இதை தொடச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் வந்து இப்போ பளபளன்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நாஸ்தி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. இதை வந்து
ஈஸியாக நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம்.